நான் இந்த வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குல்லங்க, அங்கே நான் யாராவது வந்தால் அழைச்சிட்டு போவேன். அங்கே ஒரு பாதிரியார் எனக்கு, அங்கே ஒரு 7 பாதிரியார் இருக்காங்க. அதில் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் வேண்டியவர் வந்தால் வாங்க டீ குடிக்கலாம் போகலான்னு சொல்லி அழைச்சிட்டு போவார். ஒரு நாள் ஒரு செய்தி சொன்னார், பக்கத்து ஊரில் பறவைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒருத்தன் இருக்கான், மகா கெட்ட போயிடலாம், தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பானா, சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பானா, என்னென்ன உலகத்தில் கெட்டது உண்டோ அவ்வளவும் செய்வானா. அவன் வந்து இந்த ஊரில் உள்ளவங்களாம் சொல்லி, ஃபாதர் அவன் தான் இங்கே வர்றானே, வரும்போது கொஞ்சம் சொல்லி அவனை திருத்துங்கன்னு சொல்லுவான். நான் அவனை கூப்பிட்டு திருத்துவேன். சரி சரிம்மா, அப்புறம் அவன் வேலையை தான் செய்வான். வர வர போ என்ன ஆயிட்டுன்னு கேட்டால் என்னை கண்டா ஒதுங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆள் ஏதாவது அறிவுரை சொல்லுவான், ஏன்டா விட்டுன்ட்டு அவன் போகிறான். அன்றைக்கி ஒரு நாள் அவனாவே வந்தான் சார். இவன் நம்ம கண்டு ஓடுவான், இன்றைக்கி ஏன்டா வர்றான்னு பார்த்தேன். கிட்ட வந்தான். ஏன் ஃபாதர் ஒரு சந்தேகம். என்ன, இந்த முழங்காலில் வலி வருதே, அது ஏன் வருது? அப்போ ஃபாதர் நினச்சாரான், இப்போ செஞ்ச அநியாயத்துக்கு சீக்கு வந்துட்டு இவனுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். விடாமல் தண்ணி அடித்தா வரும், சிகரெட்டு விடாமல் குடிச்சு செயின் ஸ்மோக்கர்னு பேர் வாங்கினி இல்லை வரும். நீ கிடந்து அழைச்ச வராமல் என்னடா பண்ணும், அதான் வந்திருக்கு. அப்படியா ஃபாதர், நான் எனக்கு ஏன்னு தெரியல, வந்துட்டுல உனக்கு அப்படின்னா. எனக்கு இல்லை ஃபாதர், போப்பாண்டவர் ஒரு வாரமாக மூட்டு வழியில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்னு பேப்பரில் படித்தேன். ஏன் வருதுன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்ன உடனே தெரிஞ்சு போச்சு. டேய் டேய் டேய், நான் உங்களை என்ன கேட்டேன், நான் உங்களை கேட்டது என்ன கேட்டேன், மூட்டு வலி ஏன் வருதுன்னு தாங்க எனக்கு வந்திருக்கு நான் சொன்னேன். நீங்களாவே எனக்கு சார் என்னை கண்டுட்டு அவன் ஒளிஞ்சது போக, இப்போ அவன் எதுக்க வந்தா நான் ஒளிகிறேன் சார். எங்க வந்து நம்மகிட்ட கேட்க போறானுன்னு சொல்லிட்டு ஓப்பாண்டவரும் இப்படி தானே சார்னு கேட்டானா என்ன பண்றது?